நாகையில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக சவுந்தரராஜன் பெருமாள் கோவில் மற்றும் நீலாயதாட்சி அம்மன் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக இரவு பகலாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. நாகை, வெளிப்பாளையம், திருமருகல், திட்டச்சேரி, நாகூர், புத்தூர், காடாம்பாடி, கீழ்வலூர், வேளாங்கண்ணி, கீழையூர், திருக்குவளை, தேவூர், காக்கலணி, அணக்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இரவு பகலாக தொடர் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் நாகப்பட்டினத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சவுந்தரராஜன் பெருமாள் கோவில், நீலாயதாட்சி அம்மன் ஆகிய கோவில்களில் மழைநீர் உட்புகுந்துள்ளதால் பக்தர்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த கோவில்களில் வழக்கமாகவே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். முக்கியமாக கார்த்திகை மாதம் என்பதால் ஐயப்ப பக்தர்கள் காலை, மதியம், இரவு என பூஜை செய்ய வந்து செல்வார்கள். தற்போது கோவில்களில் மழைநீர் சூழ்ந்து இருப்பதால் பக்தர்கள் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர். மேலும் வெளிப்பாளையம் அகத்தீஸ்வரர் கோவிலில் குளம் முழுவதுமாக நிரம்பி உள்ளதால் தண்ணீர் வெளியேறி அருகில் உள்ள வாய்க்காங்கரை தெரு, மேல வாய்க்காங்கரை தெரு, சிவன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதியில் குளத்து நீர் சாலைகள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர். தற்போது கோவில்களில் தேங்கியுள்ள நீரை அகற்றுவதற்கு நகராட்சி நிர்வாக சார்பில் தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லெனின்.